பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு பக்கம் அந்த திவாகர் தள்ளு முள்ளு பிரச்சனை, கனியோட ட்ரெஸ் மேட்டர் பிரச்சனை, அண்ணன் தங்கச்சி பிரச்சனை, அக்கு பிரச்சனைன்ற மாதிரி ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு விஜய் சேதுபதி கேட்கிற கேள்விகளும் தரமா தான் இருக்கு. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிருங்க. ஸோ நீங்க போடுற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதுக்கான உதவியை நீங்க பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். திவாகர் ரீல் பண்ணும்போது என்ன சீன் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பிரவீன்ராஜ் தானே இருந்தாரு ரீல்ஸ் பண்ணும்போது. ஏன்னா பிரவீன்ராஜ் தான் போயிட்டு பிக் பாஸ் கூப்பிடுறாருன்றதுக்காக போனதே பிரவீன்ராஜ் தான். அவர் சொல்றாரு, சார் கிட்டு பாக்குற ஷோ சார், பேர் பாடி மினிமம் காட்டக்கூடாது இல்லைன்ற மாதிரி கிட்ஸ் குழந்தைகள் நலன் கருதி அவர் போய் தடுத்தாராம். என்னம்மா சொல்றீங்கடா டே அப்படின்ற மாதிரி தான் அது. குழந்தைகள் பாக்குற ஷோல நீங்க பண்ற பிஹேவியர்ஸ் எல்லாம் குழந்தைகள் பாக்குற மாதிரியா இருக்கு? நீங்க பண்றதுலாம் அளவு கடந்து எல்லை கடந்து போயிட்டு இருக்கீங்க. அது குழந்தைகள் இல்ல, பெரியவங்க கூட பார்க்க முடியாத சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அது அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அப்ப என்ன சொல்றாரு, அந்த பாடியை காட்டு. இது ஆக்சுவலா என்னன்னா, கேப்டன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு, கேப்டன் சொல்றதை மதிக்க மாட்டாருன்ற ஒரு இது வந்து அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு பிரவீனுக்கு. ஏன்னா பிரவீனுக்கும் திவாகருக்கும் அதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இந்த இடத்துல இன்னும் கேட்காம போனதுக்கு ஒன்னா அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு அங்க போய் சொல்றாரு. அப்பதான் விஜய் சேதுபதி கேட்கிற கேள்வி பாருங்க. எஃப்ஜே பனியன் பண்ணும்போது சத்தம் எங்க போச்சு, அப்ப எங்க போச்சு, அப்ப உங்களுக்கு இதுவா தெரியலையா, எல்லாரும் என்ன தேய்ச்சி குளிக்கும் போது கிட்ஸ் பாக்குற ஷோன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நியாயமா தானே இருக்கு. இந்த வீட்டுல எஃப்ஜே பனியன் மட்டும் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நேத்து நைட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சபரியும் வந்து இது சட்டை போடாம தான் இது பண்ணிட்டு இருந்தாரு, அதை கேட்கல. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் யாரோ இருந்தாங்க, கானா வினோதா, இன்னொருத்தர் யாரோ, 3 பேர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதாங்க. அப்ப எல்லாம் என்ன பண்றீங்க, அப்ப இது கிட்ஸ் பாக்குற ஷோ தானே, அப்ப யாருக்குமே தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் தீபாவளிக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு தீபாவளி ஃபங்க்ஷனு, எல்லாரும் குளிக்கிறாங்கன்றது கூட அதை விட்டுலாமே. அது தீபாவளின்றதால பிக் பாஸே சொன்னாரு எல்லாம் அப்படி பண்றாங்கன்றதால விட்டுறலாம், அதை விட்டுருங்க. அதை தாண்டி பல நேரங்களில் பல பேர் இருந்தாங்களே, அப்ப கேட்கலையா அது கிட்ஸ் பாக்குற ஷோ, இது மாதிரி காட்டுறமே அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது உங்களுக்கு யோசனை இல்லையான்ற ஒரு நியாயமான கேள்விதான் விஜேஎஸ் கேட்கிறாரு. பல பேர்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அது திவாகர் பண்ணாரு இல்ல, அதனால எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி ஆயிப்போச்சு. இதை பார்வதி கொண்டுமே சொன்னாங்க. ஆனா பார்வதி திவாகர் கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க, மத்த யாருக்கிட்டுமே சொல்லல. அதுல பார்வதியுமே ஈடாகும். பட் இதுல பார்வதி தேவையில்லை, விட்டுருங்களேன். ஆனா சொன்னதுல சொல்றேன், திவாகர் அட்ரஸ் பண்ணது பார்வதி கனி மட்டும் தான். பார்வதி அது கூட தனியா போய் பண்ணிக்கங்கன்ற மாதிரி பார்வதி சொன்னாங்க. இந்த இடத்துல தனியா போனவங்களை கூட கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணது கனி அவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து கனி எழுந்துருங்க. சோ நீங்க சொல்லுங்க கனி, திவாகர் சட்டை போடாமல் பண்ணும்போது தப்பா இருந்தது அப்படிதானே அப்படின்னும் போது ஆமா சார், ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. தப்பா தோணுச்சு அப்படின்றதால தலையாட்டுறாங்க. சரி, இது வரைக்கும் நீங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்ற கேள்வி கேட்கிறார். கனி சொன்ன ஒரே ஆள் திவாகர் மட்டும் தான். ஏன்னா எஃப்ஜே தம்பி ஆயிட்டான், இன்னொரு பக்கம் சபரியும் தம்பி ஆயிட்டாரு. ஸோ ஏன்னா அவங்க எல்லாம் கம்ஃபர்டபுள் கேங், தே ஆர் குரூப் கேங் மெம்பர்ஸ். அதனால வந்து சப்போர்ட்டிங் ஈச் அதர். அவங்க தப்பு பண்ணா மோஸ்ட்லி வந்து நாங்க வெளிப்படையே சொல்ல மாட்டோம், அது தப்புன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். ஏன்னா நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி தான் கனியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுல விஜேஎஸ் கேட்கறது நியாயம் தானே. அப்ப நீ எஃப்ஜே கிட்டையும் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னும் போது இவங்க என்ன சொல்றாங்க, சார் அது என்னோட கருத்தை தான் சார் நான் முன் வச்சேன். கரெக்ட் தாமா, கருத்து முன்வைங்க. அந்த வீட்டுல கருத்து வைக்கிறதுக்கு சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த கருத்தை எல்லாரும் முன்னாடியும் வைக்கணும், எல்லாருக்கிட்டையும் வைக்கணும். அது செலக்டட் மெம்பர்ஸ் கிட்ட வைக்கிறது அது கருத்து கிடையாது. அப்ப வந்து என்னன்னா தேர் இஸ் வில் பி பார்ஷியாலிட்டி. ஸோ நம்ம கூட இருக்கிறதால நீங்க ஃபேவரிசம் பண்றீங்க, பார்ஷியாலிட்டி காட்டுறீங்கன்ற மாதிரி தான் வரும். ஸோ அந்த கருத்தை எல்லாரும் முன்னாடியும் டே சபரி இப்படி பண்ணாதரா, எஃப்ஜே இப்படி பண்ணாதரான்னு நீங்க எல்லாரையும் தட்டி கேட்டிருந்தீங்கன்னா அது நியாயமா இருக்கும். ஆனா நீங்க எஃப்ஜேவும் கேட்காம சபரியும் கேட்காம திவாகரம் மட்டும் கேட்கும் போது அது தவறாதான் செய்யும் அப்படின்றது மாற்று கருத்து இல்ல. எல்லாரையும் ஈக்குவலா கேட்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் இதுல அதிகமொழியாக நிறைய நேரங்களில் திவாகர் அப்படி பண்றாருன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால கனி சொன்ன பாயிண்ட் நியாயம் தான். பட் எல்லாரையும் கேட்க வேண்டியது இருக்குன்னு திவாகர் சொன்னதே, இவரு விஜய் சொன்னதே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா திவாகர் பல நேரங்களில் அந்த ஜென்ரலா வீட்டுல இந்த மாதிரி தான் சுத்துறாரு சம்டைம்ஸ் அப்படின்னு போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, அடுத்தது பதிலுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே இருந்துட்டாங்க. சரி, பதிலுக்கு திவாகர் சார் நீங்க என்ன சார் சொன்னீங்க அப்படின்னும் போது, நீங்க மட்டும் எஃப்ஜே கூட கட்டி ஹக் பண்றது எனக்கு அநாகரிகமா இருந்தது. ஸோ அவங்க பண்ணது அநாகரிகம்னா நீங்க பண்ணது அதை விட மோசமாவும் அநாகரிகமா இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கான்டெக்ட்மே தப்பு. திவாகர் சொன்ன கான்டெக்ட் நீங்க சொன்னா அது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணிருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவருக்கு தப்பா போகுன்றது புரியல. எனக்கு என்ன ஒரு இதுனா, அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது பார்வதி ஒண்ணுமே கேட்காம போனாங்களேன்ற ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கேட்கிற ஒரு நபர் இதை வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம்.
பட் அந்த இடத்துல பார்வதி கேட்காம போனதும் ஒரு சின்ன வருத்தம் தான். இதை கேட்டும்போது அப்படியே ஷாக் ஆயிட்டு நிக்கிறாரு ஒரு பக்கம் திவாகர். உடனே சார் உங்களை பொறுத்தவரை இதுதான் உங்களோட தராதரமான்ற மாதிரி அவருடைய டைலாக்கே கேட்டு அவருக்கு ஆப்படிச்ச தருணம் சூப்பர் சார். விஜய் சார் தரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டீங்க. ஏன்னா யாரை பார்த்து யாரை எந்த கேள்வி கேட்கறோம்னு இருக்குல்ல, அவரு பல பேர் உனக்கு தராதரம் இருக்கா, உனக்கு தகுதி இருக்கான்னு கேட்கிறவர்ல, அந்த நபரையும் பார்த்து உங்களுக்கு தராதரம் இருக்கா, உங்களுக்கு தகுதி இருக்கா, இதுதான் உங்களோட தராதரமா சார், இப்படி பேசுறதுதான் உங்களோட தராதரமான்னும் போது அப்படியே லிட்டரலி கிவிங் ஸ்லாப் ஆன் யர் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. செவிலு மேலேயே ஒன்று விட்டா மாதிரி கொடுத்துருக்காரு திவாகர். அப்படியே மூஞ்சி அப்படியே சொங்கி போச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். ஓகே, இவர் உங்களுக்கு இப்படி தோணுது, உங்களை ஒன்று சொன்னாங்கன்றதுக்காக சொல்லும் போது அது வேற மாதிரி தான் பார்க்கப்படும். இது தேவையான ரோஸ்ட் தான். இந்த தகுதி தராதாரத்தை பேசுறதா இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸை ஒருத்தருக்கு வந்தா நியாயம், இன்னொருத்தருக்கு வந்தா அநியாயன்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. நியாயம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ நமக்கு சம்பந்தப்பட்டவருக்கு ஒரு நியாயம், இல்லை நமக்கு எதிரியா இருக்கும் இன்னொரு நியாயம்ன்றது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ விஜிஎஸ் சார் கலக்கிட்டீங்கன்றதோட வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.